ஹே கைஸ், இந்த எபிசோட்ல நாகஸ்வின் டைரக்ஷன்ல கமல்ஹாசன், பிரபாஸ், அமிதாப் பச்சன், தீபிகா படுகோன் நடிப்பில் வெளிவந்திருக்கும் பேன் இந்தியா மூவியான கல்கி 2898 கேடி படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட்டடா வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, மகாபாரத கதையில நடந்த குருஷேஸ்திர போரோட கடைசி காலகட்டத்துல பாண்டவர்களோட கடைசி வாரிச கருவிலே அழிச்சிடாரு அஸ்வத்தமா. இதை கண்டிக்க வரும் கிருஷ்ணனையும் கொலை செய்ய முயற்சி பண்றாரு. இதனால கோபம் அடைஞ்ச கிருஷ்ணன் அஸ்வத்தமாவை பார்த்து, நீ சாக முடியாமல் போரில் ஏற்பட்ட காயங்களோட கடைசி வரைக்கும் உலகத்தில் நடக்கிற அத்தனை பாவங்களையும் பார்த்து வேதனை அடையணும்னு சாபம் கொடுக்குறாரு. தவறை உணர்ந்த அஸ்வத்தமா சாப விமோசனம் கேட்கிறாரு. இதுல மனமறிங்க கிருஷ்ணன், நீ என்னை கொல்ல வந்ததால என்னை காக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு தரேன். நான் கலியுகத்துல கல்கி அவதாரம் எடுக்கும் போது என்னை கருவிலே அழிக்க எல்லா வகையிலும் முயற்சி செய்வான் அசுரன் கலி. அசுரன் கலிய முயற்சியை தடுத்து நான் பிறக்கும் வரை என்னை பாதுகாத்தேன்னா இந்த சாபத்துல இருந்து விடுதலை பெறுவான்னு சொல்லிட்டு சாப விமோசனம் தராரு. குருஷேஸ்திர போர் முடிஞ்சு 6000 வருஷம் கழிச்சு அசுரன் கலி சுப்ரீம் யாஸ்கின்னு அவதரிச்சு இந்த உலகத்தை தன் கண்ட்ரோல்ல வச்சிருக்கான். கிருஷ்ணன் மக்களை காப்பாத்த கல்கி அவதாரம் எடுத்தாரா இல்லையா? கல்கி அவதாரம் எடுக்கும் கிருஷ்ணனை பாதுகாத்து அஸ்வத்தமா தன் சாபத்துல இருந்து மீண்டாரா இல்லையான்றதுதான் இந்த படத்தோட கதை. படத்தோட மேக்கிங் பத்தி பார்க்கலாம். நாகஸ்வின் மகாநதிக்கு அப்புறம் இந்த படத்தை டைரக்ட் பண்றாரு. அப்படி ஒரு பீரியட் படம் எடுத்துட்டு இந்தியன் டைரக்டர்ஸ் தொடாத டிஸ்டோபியன் ஜேனர்ல நம்ம நாட்டு இதிகாசத்தை மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்காரு. அதுல வெற்றியும் அடைஞ்சிருக்காரு. வாட் அ விக்ஷனரி டைரக்டருங்க. இந்தியன் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும், சயின்ஸ் ஃபிக்ஷன்ல ஸ்டார் வார்ஸ் மாதிரி ஒரு படம் எடுக்கணும்னு. அந்த கனவை இந்த படத்துல நிச்சயமாக்கியிருக்காரு நாகஸ்வின். அதுக்காக ஹேட்ஸ் ஆஃப். தெலுங்கு இண்டஸ்ட்ரியில ஒரு விஷயத்த தப்பா புரிஞ்சு வச்சிருக்காங்களா இல்ல சரியா புரிஞ்சு வச்சிருக்காங்களான்னு தெரியல. அது என்னன்னா, கதை எப்படி இருந்தாலும் சரி படத்தோட அவுட்புட் இங்கிலீஷ் படம் மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு வெளிநாட்டுல இருந்து சினிமாட்டோகிராஃபர்ஸை இறக்குமதி பண்றாங்க. புஷ்பா படத்துல கூட போலாந்து சினிமாட்டோகிராஃபர் மிரசலோ கியூபோ ப்ரோஸாக யூஸ் பண்ணிருப்பாங்க. இந்த படத்துல செர்பியன் சினிமாட்டோகிராஃபர் சோர்ஜே ஸ்டோஜோவிக்கை யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா படத்துல இவரோட ஒர்க் டாப் நாச்சா இருந்துச்சு. நாகஸ்வினோட விஷனை பிரம்மாண்டமா அழகா படம் பிடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். மியூசிக் சந்தோஷ் நாராயணன் பண்ணியிருக்காரு. இது இவரோட 50வது படம். பாடல்கள்லாம் சொல்லிக்கிற மாதிரி பெருசா எதுவும் இல்லை. ஆனா பிஜிஎம் நல்லாவே பண்ணியிருந்தாரு. ஆனா சில காமெடி சீன்ஸுக்கு மட்டும் இதுக்கு எதுக்கு மியூசிக் போடுன்னு வேண்டா விருப்பா பண்ணிருப்பாரு போல. காமெடி சீன்ஸும் நல்லா இல்ல, அதுக்கு போட்ட மியூசிக்கும் நல்லா இல்ல. எடிட்டிங் கோத்தகிரி வெங்கடேஸ்வர ராவ் பண்ணியிருக்காரு. படம் 3 மணி நேரம் ஓடுது. நிறைய இடத்துல லேக் ஆகுது. இவர் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு 15 மினிட்ஸ், செகண்ட் ஹாஃப்ல ஒரு 15 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா கட் பண்ணியிருந்தாருன்னா இந்த படம் இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆர்ட் டைரக்ஷன் அனில் ஜாதவ், சந்தோஷ் செட்டி பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி எப்படி பிளஸ் பாயிண்டா இருந்துச்சோ அதே மாதிரி இவங்களோட செட் ஒர்க்கும் இந்த படத்துக்கு பிளஸ் பாயிண்டா இருந்துச்சு. நிறைய இடத்துல செட் எது சிஜிஐ எதுன்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணவே முடியல. அந்த அளவுக்கு இவங்க ஒர்க் நல்லா இருந்தது. படத்துல ஸ்டண்ட் கொரியோகிராஃபி அன்பரிவு, பீட்டர் கே, கிங் சாலமன், ஆன்டிலாங், நிக் பவல் பண்ணியிருக்காங்க. படத்துல சண்டை காட்சிகள்லாம் ஹாலிவுட் தரத்துல இருக்கு. கிளைமேக்ஸ் சீன்ல மிரட்டி விட்டாங்கன்னே சொல்லலாம். படத்துல சிஜிஐ, விஎஃப்எக்ஸ், எஸ்எஃப்எக்ஸ் எல்லாம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. குறிப்பா டிஏஜிங் காட்சிகள்லாம் லோலோ விஷுவல் எஃபெக்ட்ஸ் கம்பெனி பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துல நடிச்சிருக்கிற ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பார்க்கலாம். பைரவ கேரக்டர்ல பிரபாஸ் நடிச்சிருக்காரு. காம்ப்ளெக்ஸ் போகணுன்றதுதான் இவரோட ஒரே குறிக்கோளா இருக்கு. படத்துல நெகட்டிவ் ஷேடாக நடிச்சிருக்காரு. அதனால இவர் நடிக்கிற காட்சிகள்லாம் பார்க்கும்போது நமக்கே கடுப்பு வருது. அந்த அளவுக்கு கேரக்டரோட ஒன்றி நடிச்சிருக்காரு. ஆனா கிளைமேக்ஸ்ல இவர் கேரக்டர் ரிவீல் பண்ணும்போது நமக்கே கூஸ் பம்ப்ஸ் வருது. மனுஷன் பின்னிட்டாரு. அமிதாப் பச்சன் இந்த படத்துல அஸ்வத்தமா கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. மனுஷனுக்கு 81 வயசாதுங்க. ஆனா இந்த வயசுல எவ்வளவு ஆக்டிவா நடிச்சிருக்காரு தெரியுமா? சின்ன வயசு அஸ்வத்தமா கேரக்டர் காட்டுறதுக்காக டிஏஜிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க. சின்ன வயசுல நம்ம ஹம் படம் பார்த்துருப்போம். அந்த படத்துல அவரை பார்த்த மாதிரி இந்த படத்துலயும் கொண்டு வந்திருக்காங்க. ஃபைட் சீக்வன்ஸ்ல மிரட்டி விட்டாங்க. அப்புறம் யாரு? ஆண்டவர் தரிசனம் தான். கமல் இந்த படத்துல சுப்ரீம் யாஸ்கினா நடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு 5 நிமிஷம், செகண்ட் ஹாஃப்ல ஒரு 5 நிமிஷம். மொத்த ஸ்கிரீன் பிரசன்ஸே அவ்வளவுதான். ஆனா படம் பூராவும் இவரை சுத்தியே தான் கதை நகரும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஆண்டவர் என்னடா இப்படி காமிச்சிட்டாங்களே நமக்கு தோணும். ஆனா கிளைமேக்ஸ்ல விஸ்வரூபம் எடுப்பாரு பாருங்க. இவர் பெர்ஃபார்மன்ஸ்ல படம் முடிஞ்சு வெளியே வரும்போது படத்தோட மொத்த மைனஸும் மறந்து போச்சு. படத்துல ஒரு டைலாக் வரும், கடவுள் ஒருத்தர்னு. அதே மாதிரி நடிப்புல ஆண்டவர் ஒருத்தர் தான். தீபிகா படுகோன் கல்கி அவதாரத்தை சுமக்கும் சுமதியாக நடிச்சிருக்காங்க. அதாவது சம் 80 கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. நல்லா நடிச்சிருக்காங்க. தீஷா பட்டானி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்ச நேரம் தான் வராங்க, அப்புறம் ஆள் காணாம போயிடுறாங்க. பசுபதி வீரன் கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. ஆனா ஃபியூரியஸா படத்துல வர பிரிட்டாரியன் ஜாக் மாதிரி ட்ரக் வண்டி மட்டும் தான் ஓட்டுறாரு. சஸ்வத சட்டர்ஜி மனஸ் கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. மரியம் கேரக்டர் சோபனா நடிச்சிருக்காங்க. அவதார படத்துல வர டாக்டர் கிரேஸ் கேரக்டர் மாதிரி ஒரு கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. படத்துல கொஞ்ச நேரம் தான் வராங்க. கைரா கேரக்டர்ல ஆனாபெல் நடிச்சிருக்காங்க. இவங்க கேரக்டர் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம்னு தோணுச்சு. ஸ்டண்ட் சீக்வன்ஸ்ல நல்லாவே பண்ணியிருந்தாங்க. துல்கர் சல்மான் கொஞ்ச நேரம் வந்தாலும் நல்லா நடிச்சிருந்தாரு. படத்துல கெஸ்ட் ரோலா 2 ஆக்டர்ஸ் 2 டைரக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க. அவங்க யாருன்னு சொல்லி ஸ்பாயில் பண்ண விரும்பல. அப்புறம் படத்துல பிரம்மானந்தம், மாளவிகா நாயர், மிருந்துல் தாக்கூர்லாம் வராங்க. எதுக்கு வராங்கன்னே தெரியல. அவங்கள சரியா யூஸ் பண்ணல. அப்புறம் புஜ்ஜிகாருக்கு கீர்த்தி சுரேஷ் வாய்ஸ் கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. இந்த படத்தோட மைனஸ்ன்னு பார்த்தோம்னா ஸ்கிரீன் பிளேயிங், எடிட்டிங் சொல்லலாம். படத்துல பிரபாஸ் வர சீன் எல்லாம் பில்டப் பண்றேன்னு சொல்லிட்டு சொதப்பிட்டாங்க. பிரம்மானந்த கேரக்டரை ஏன் வச்சுன்னு சொல்லிட்டு மறந்துட்டாங்க போல. அவரை சரியா யூஸ் பண்ணவே இல்லை.
டெக்னிக்கலாக அந்த டீம் கான்சென்ட்ரேட் பண்ண அளவுக்கு ஸ்க்ரீன் பிளேயில் கான்சென்ட்ரேட் பண்ணலை. எடிட்டிங்கும் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக கட் பண்ணியிருக்கலாம். படத்தில் நிறைய ஹாலிவுட் ரெஃபரன்ஸ் வேறு, குறிப்பாக மேன் மேக்ஸ் படத்தில் வர சிட்டடல் மாதிரி இந்த படத்துலையும் காம்ப்ளெக்ஸ்னு ஒரு ஏரியா வருது, அந்த இடத்துல தான் வில்லன் இருக்காரு. ஹாலிவுட் ரெஃபரன்ஸ் இந்த டீம் தவிர்த்துருக்கலாம். ஓவராலாக அந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா, ஹாலிவுட் படங்களான சோல்ஜர், அவதார், ஐலாண்ட், ஜூபிட்டர் அசெண்டிங் படத்துலேருந்து தலா 2 சீனு, அப்புறம் முக்கியமாக டோட்டல் ரீகால் படத்துலேருந்து ஒரு 5 சீன் ரெஃபரன்ஸ் எடுத்து ஸ்டார் வார்ஸ் மாதிரி டியூன் மாதிரி ஸ்டைலில் படம் எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த முயற்சியில் அவங்க வெற்றி அடைஞ்சிட்டாங்கன்னே சொல்லணும். அட ஆமாங்க, படத்தில் பல குறைகள் இருந்தாலும் மேக்கிங் வைஸில் தெலுங்கு இண்டஸ்ட்ரி நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டாங்கன்னே சொல்லணும். படத்தில் கிராஃபிக்ஸ்லாம் பிச்சு உதறிட்டாங்க. இந்த படம் ஃபேமிலியோட தியேட்டரில் போய் பார்க்கலாம். இந்த படம் 3D ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துக்கு நான் தர ரேட்டிங் 3.5 out of 5. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நான் உங்கள் கான்காட். நீங்கள் பார்த்து ரசித்தது சினிமா வித் கான்காட்.